Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நீங்கள் கேட்ட நிறைய டிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் எடுத்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை தனியாக நம்ம வந்து அரைச்சி அதோட பால் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம எதுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு ஆப்பம் ரெசிபி பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மாவு அரைக்கே தேவை கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் வந்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஊற வச்ச அவல் வந்து நல்லா ஊறிடுச்சு. அந்த தண்ணியை வந்து வடிகட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் வந்து இட்லி மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி இன்னும் எதுவும் அதில் ஊற்றிக்கல. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அவல் பேஸ்ட்டு, அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கரைச்சிட்டு எடுத்து வச்சோம்ல, அதாவது அரைச்சிட்டு எடுத்து வச்சோம்ல திக்கான தேங்காய் பால், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவோட பதத்துக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட ஆப்பம் மாவு வந்து ரெடியாகி இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஆப்பம் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பசட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி விடுங்க. ரொம்ப நிறைய மாவு ஊற்றிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி 2-3 தடவை சுற்றி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா சைடில் வந்து உங்களுக்கு அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து வரவே வராது. ஸோ அதனால் ஒரு தடவை இல்லை 2 தடவை வந்து சுற்றி விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக வந்தது. நம்ம இதுக்கு அதாவது ஆப்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசியை வந்து ஊற வச்சு தனியாக வந்து அரைக்கவே வேண்டாம். இட்லி மாவு இருந்தது அப்படின்னாலே ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஆப்பம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நல்ல திக்கான தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து மாவு ரெடியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வந்து வருது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த தேங்காய் பாலில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆப்பம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ஸும் சரி வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பத்துக்கு நம்ம வந்து மாவு அரைக்கணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம நினச்ச உடனேலாம் வந்து அரைக்கவே முடியாது. ஸோ அதுக்குன்னு நம்ம வந்து 2-3 தடவையாவது அரைச்சி நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அரைக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து இட்லி தோசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உளுத்தம் பருப்பு வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆட்டும்போது கிரைண்டரில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உளுத்தம் பருப்புலாம் சீக்கிரமாக மசியாது, ரொம்ப லேட் ஆகும். அப்படியே அரைச்சோன்னா கூட அங்கங்கே 1-2 பருப்புங்க வந்து பார்த்திங்கன்னா மசியாமல் அப்படியே நின்றுடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பில் நீங்கள் வந்து சேர்த்து ஒரு 2-3 தடவை வந்து பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த உளுத்தம் பருப்பு நல்லா உங்களுக்கு வந்து உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்து அரைக்கும்போது நமக்கு அரைக்கிற நேரம் வந்து ரொம்பவே மிச்சமாயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த உளுத்தம் பருப்பை நம்ம டைரெக்டாக சேர்த்து அரைக்கும்போது சீக்கிரமாக கிரைண்டர் வந்து சூடாயிடுச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக கிரைண்டர் வந்து கெட்டும் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு உளுத்தம் பருப்பு அரைக்கிறதுக்கு முழுசான பருப்பு நீங்கள் வந்து கிரைண்டரில் சேர்த்து அரைக்கும்போது எவ்வளோ டைம் பிடிக்குதோ அதில் வந்து ஒரு பாதி பங்கு அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மிக்சியில் வந்து சேர்த்துட்டு அரைக்கும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்து அரைக்கிறதுனால நல்ல மாவு வந்து நல்ல உபரியாக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல புஸ்ஸுன்னு பொங்கி வரும். ஸோ நான் எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம கொஞ்சமாக தான் பருப்பு வந்து சேர்த்துருந்தோம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து உபரியாக கிடச்சிருக்கு நிறையா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எப்போவுமே மிக்ஸி கப்பில் சேர்த்து 2-3 தடவை பல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உளுத்தம் பருப்பு உடஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், மாவு வந்து நல்ல புஸ்ஸுன்னு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 நாளைக்குள்ள வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ண முடியாது, மாவு வந்து புளிப்பாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து உளுந்து மாவெல்லாம் அரைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மிக்ஸி கப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த அடியிலலாம் போயிட்டு நல்லா செட் ஆயிரும் அந்த உளுத்தம் பருப்பு. ஸோ டக்குன்னு காஞ்சும் போயிடும். நம்ம கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக விம் லிக்விடும், கொஞ்சமாக வந்து கை பொறுக்கிற சூடில் வந்து சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம வந்து சுடுதண்ணி சேர்த்துருக்கிறதுனால அந்த மூலை முடுக்கில் எல்லாமே போயிட்டு உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே நமக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ உள்ளே வந்து பிடிச்சிட்டே இருக்காது. உள்ளே வந்து மாவு தங்கி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்து வந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவாய்ட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதையும் வந்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் அதோட மூடி, அதுக்கப்புறம் அந்த வாசர் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு தனியாக நம்ம இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சிட்டோன்னா சூப்பராக ஆகிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கேண்டில்லாம் நம்ம வந்து பற்ற வச்சு வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கேண்டில்லாம் நான் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிட்டு கீழே போய் வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் நம்ம வந்து திரும்பவும் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த மாதிரி அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி கேண்டிலை வச்சுட்டு நீங்கள் பற்ற வச்சுட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு அதை வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிறது எல்லாமே அதுக்குள்ளே வந்து உருக ஆரம்பிச்சிடும். அதுக்கு நடுவில் ஒரு திரியையும் நீங்கள் வந்து போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த விளக்கில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை கூட அந்த மாதிரி பற்ற வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மெழுகுவர்த்தியும் வந்து வீணாக போகவே போகாது. ஸோ இந்த டிப்பும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், சோம்பு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா. இது வந்து எதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரிக்கு செம சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு நம்ம வந்து பச்சை பயிறு வச்சு செய்ய போகிறோம். கொஞ்சமாக வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து இதே தான் செய்வீங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் வந்து சேர்த்துருக்கேன். புதினா வந்து இப்படி சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும். இது ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிறு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தானியங்கள் எல்லாமே வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 10 நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நல்ல முளை கட்டி வரும். ஸோ முளை கட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பூரிக்கு, சப்பாத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரேவி பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து மசாலா பிடிக்கிற மாதிரி கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு, காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை பயிரெல்லாம் நல்லா வெந்து கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து கரைச்சிட்டு அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா குருமா மாதிரி உங்களுக்கு இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சமாக வந்து புதினாவும் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் வந்து பூரிக்கெலாம் வந்து சைடிஷ்ஷாக கொடுத்தீங்க அப்படின்னா கிட்ஸு வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த நிறைய அந்த தானியங்களெல்லாம் அதிகமாக எடுக்காதவங்க கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அவாய்ட் பண்ணவே முடியாது. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான ஒரு கிரேவி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரூ. கிளீனிங் ப்ளஸ் ஷாம்பு மட்டும் வச்சு நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த கிச்சன் வால் இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராக நம்ம வந்து அழகாக க்ளீன் பண்ணிடலாம். வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஃபுல்லாகவே அந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற திங்ஸு, அடுப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கிச்சன் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்லா நீட்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். என்னோட கிச்சன் க்ளீனிங் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். எனக்கு வந்து அது பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுவேன். நல்லா இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு ஷைனிங்கும் டக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா
ஃபுல்லாகவே வந்து ஒரு ஈர துணி போட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்ல பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.